திரு எடப்பாடி பழனிசாமி இல்ல, எல்லா எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் சொல்லக்கூடியதான். பாரத பிரதமரே இதற்கு முன்னாடி சொன்னதான், அமித்ஷா அவர்கள் சொன்னதான், எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்றாங்க. இந்த ஊழல்ங்கிறது வழக்கமா இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கு. அது யாருங்க ஊழல் பண்ணாம இருக்கா? அது வந்து எல்லாம் தான் வந்து செய்யறாங்க. யார் செய்யாம இருக்கா? ஏதாவது எக்ஸம்ஷன் கொடுக்க முடியுமா? அப்ப அவங்க செய்யறாங்க கொஞ்சம், இவன் செய்ய மாட்டானா? வெள்ள தள்ளி போட்ட விரல சூப்ப தானே செய்வானு ஒரு நார்மலைஸ் பண்றான். அந்த பழமொழி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நானு. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே செய்யறான், அப்ப எல்லாரும் அவனும் செய்யத்தானே செய்வான் அப்படின்னு போய் நிக்குது. அப்ப இதை சகஜமாக்கக்கூடிய, பொதுமைப்படுத்தக்கூடிய, இயல்பாக்கக்கூடிய ஒரு ஆபத்து போய் நிக்குது. அப்ப 11 வருஷமா மத்தியில ஒரு அரசு நிக்குது. அதற்கு முன்னாடி 10 வருஷமா குஜராத்ல ஆட்சியில் இருந்தது. 24 வருஷமா ஒரு அரசு மேல குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியல. ஊழல்ங்கிறது இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம் 2G கேஸ்ல வந்து ஒரு புகார் வந்துச்சு, நீதிமன்றம் போச்சு, பல திருப்பங்கள் நினைச்சாது. புகார் கூட சொல்ல முடியாத ஒரு அரசு நடத்த முடியும் அப்படிங்கிற காட்டதான் பாரத பிரதமர் பின்னாடி சொல்லார். நாங்க ஆட்சிக்கு வந்தா, இப்போ வந்து கடைசியில் அவர் முடிக்கும் போது தான் முடிக்கிறார். 2 வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஊழல், முறைகேடு, குற்றச்சாட்டு, குடும்ப ஆதிக்கம், இந்த மாதிரியான வாய்ப்பா, நேர்மையான வளர்ச்சிக்கான ஊழலற்ற ஒரு அரசா அப்படின்னு. அப்போ ஊழலற்ற அரசா நீங்க எப்படிங்க சொல்ல முடியும்? உங்களுக்கு அதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, டெல்லியில மத்திய அரசு மட்டுமல்ல, பாஜக ஆளுகிற மாநிலங்கள்லாம் இந்த விஷயம் நடக்குது.